ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நான் பாரதிட்ட கொடுத்தேன். பாரத், ஒரு இன்னோசென்ட் கேரக்டர் நம்ம உருவாக்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணே வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியலை, நீங்கள் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கீங்க, அப்படி ஒரு இன்னோசென்ட் அப்படிங்கும்போது பாரத் வந்து சரி ஓகே ஏதோ புதுசாக இருக்குது நீ பண்ணுறா அப்படின்ட்டாப்புல. நானும் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுத்தோடனேயும் அவர் பார்த்துட்டு நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பண்ண உடனே அது எங்களுக்கு வந்து அப்போல்லாம் ஒரு 500,000 வியூஸ் போயிட்டு இருந்தது. அந்த கண்டென்ட் மட்டுமே வந்து 2000 3000 அப்படின்னு வியூஸ் போச்சு. நிறைய பேர் அதை டிக்டாக் பண்ணியும் போட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே அந்த மீட்டரை பிடிச்சோம். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்கிட்டருந்து எங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் வந்துச்சு. அப்போ எங்களுக்கு அது ரொம்ப பூஸ்டப் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மீட்டர் அப்போ தான் பிடிக்க ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது ஒரு யூடியூப் ரன் பண்ணணும், ஒரு ஒரு விஷயத்தை ரன் பண்ணாவே ஒரு 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 டீம் வேணும், நல்லபடியாக ஒரு டீம் வேணும். ஸோ ஒரு டீம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதில் தான் திவாகர் எடிட்டர்லாம் வந்தார். அப்புறம் சித்தார்த் சிஜி எடிட்டர்லாம் வந்தார், தர்ஷினி எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். என்ன அப்படின்னா அவங்களோட ஆம்பிஷன் தகுந்த மாதிரி தான். பாரத் வந்து ஹீரோவாக ப்ரமோட் பண்ணணும், ராஜு வந்து இன்னொரு சைடில் ஹீரோவாக ப்ரமோட் பண்ணணும், பாலு வந்து வில்லனாக தான் ப்ரமோட் பண்ணணும், அண்டு என்ன வந்து டேரக்டராக எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதுக்கான ஸ்பேஸை வந்து என் டீம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் எனக்கு கொடுத்துச்சு. நான் அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வெளியில் வந்து வந்த ரெகக்னேஷன் எப்படின்னா, நீ ஒரு பெஸ்ட் ரைட்டர்னு சொல்ல வரல, நீ ஒரு ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் எனக்கு கிடச்சிது.